ஓகே. அவனா என் பிறந்த நாளுக்கான சமையல் சவாலை செய்யலாம். முதல் பணியானது ஒரு கேக். அது என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். ஓ, நான் புரிந்து கொண்டேன். நல்லது. முதலாவதாக மாவு செய்ய எனக்கு முட்டைகள் மற்றும் மா தேவைப்படும். கலவைக்கு பால் ஊற்றி ஒரு குத்து விளக்கால் அதை கலக்குங்கள். ஆனால் எதையும் சிதறாமல் கவனமாக செய்யுங்கள். அது அபாரமாக வந்தது. தற்போது நாங்கள் மாவை ஒரு வார்படியில் ஊற்றி அடுப்புக்குள் அனுப்புகிறோம். சரியானது. என் பிஸ்கட் சீக்கிரமா வெந்து கொண்டிருக்கு. புவிஷப்படுத்த தண்ணீர், சர்க்கரை மற்றும் ரோஜா இதழ்களை ஊற வைக்கிறேன். பூக்களை சேர்த்து இனிப்பு சேர்த்துவிட்டு கலக்கவும். சரி, இனி இது இனிப்பு உணர்வாக அமையும். கலவை சரியான நிலையில இருந்துச்சு. அச்சா, கேக் செருக்கும் நேரம் இது. ஷ்பர்களே, மிக முக்கியமானது கிரீம் சீசம் மறக்காதது. புதிய பூரிப்பு மேல் ஒரு கேக். அப்படியே அந்த சலமாவ் அரைக்கறிகள் மற்றும் மலர்களையும் மறக்காதீர்கள். இப்பொழுது நெருப்பு மூழ்கிகள் சேர்க்கலாம். இதற்கடுத்தது வாய்லா. என் கேக் ஏற்கனவே ஏழ்மையான அலங்காரம் மட்டுமே இன்னும் வேண்டும். இது மற்றவற்றுடன் ஒப்பிடப்படுகிறது. நான் செதுக்குன்றியுடன் மெதுவாக கிரீமை பூசுகிறேன். வள்ளி ஐசிங்கை கேக்கின் மேல் ஊற்றவும். கேக்கு டோனட்கள், மகரூன்கள் கேக் பாப்ஸால் அலங்கரிக்கவும். 나는 무칠만 나이스 빼네. சரி, நான் கேக் சமைக்க தெரியாது. ஆனால் மை பயனிட்டு ஒரு கப் கேக் செய்வது எப்படி என்பது எனக்கு ரொம்ப தெரியும். ஒரு முட்டை உடைத்து மா, காகாவோ, பால், வெண்ணெய் இது சபையை எடுத்து கலந்து நன்றாக பிசையுங்கள். இப்போது நான் ஸ்கிட்டில்ஸை மறந்து விட்டேன். சரி, அதை ஒரு கோப்பையில விட்டு மைக்ரோவேவுக்கு உள்ளிடுங்கள். போம், இப்ப காத்திருக்கலாம். ஆஹா, என்ன ஹேங்னு? நான் எனது ஜேபில ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருந்தேன் என்று நினைக்கிறேன். ஆஹா, அது இதோ. இன்பமாக உணவருந்து சுட்டி சகோதரி. ஆஹா, மிகவும் நன்றி. நான் என் சகோதரர் தரும் கேக் தொடங்கி மெழுகுவர்த்தியை ஊதுவேன். ஓ, அது போயிற்று. அது முட்டையின் ஓட்டைதானா? ஓ, மோசம். அதை சாப்பிட மாட்டேன். வாவ், நான் பாட்டி செய்யப்பட்ட கேக்கில் மெழுகுவர்த்தியை ஊதலாம். எனக்கு 1 கிலோ ஐஸ்கிரீம் கேக்கும் எல்லாவற்றையும் வேண்டும். ஹூரே! நீங்க அங்க என்ன செய்றீங்க பாட்டி? இத பூசிக்கோடா கனியோ. அப்படி ஓ ஓ, இந்த கேக் ரொம்ப சுவையானதா தோணுது. இத விரைவில் முயற்சி பண்ண வேண்டும். ஓஹோ, அரே, அத என்ன மாதிரியான ஃபுல்லுன்னு சொல்றது? புதினா? ஐயோ, எனக்கு அது பிடிக்கல. சரி, இன்னும் செஃபின் கேக் இருக்கிறது. அப்படியா? அருமையா உள்ளது. நன்றி, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, முயற்சிக்கலாம். ருசி செஃப், உங்க கேக் ரொம்ப ருசியா உள்ளது. ஹூரே! நான் நடத்தியேன். சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Garganator, so 20% Vesperspirin. Brunny Sari, we were under a ricture.
சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Krampf Bacho. பச்சை. Doris Carter Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Cheese, higher sausage, render. Vi så svårt kinge. Gurgur, likely. நன்றி. Mar, moon sausage. Kuwait, I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை? நன்றி. தபா, நான் மிகவும் முயன்றேன். நீ வழியதை விரும்புவாய் என்று நம்புகிறேன். கேளுங்கள், எனக்கு பாப்கார்ன் வேண்டும். தயவு செய்து அதை தயார் செய்யுங்கள். பாப்கார்ன் நல்லா இருக்கும். பாப்கார்ன் செய்ய சோளம் கிண்டல்கள் தேவை. அதை டோஸ்டரில் வைக்கலாம். அது மிக வேகமாக தயாராகும். சரியாயினோம். நான் ஏற்கனவே அது பாப் என்று ஒலித்ததை கேட்கிறேன். எனக்கு டோஸ்ட் போல் தோன்றுகிறது. ஆனால் அது பாப்கார்ன் கொண்டு தயாரித்தது. நிச்சயம் இல்லாமல் மன்னிக்கவும். ஓ, லின்சே. மன்னிக்கவும். எனது டாஸ்டை அசைவில் வைக்கிறேன். சாக்லேட் ஸ்பின் சாக்லேட் சைரப்பை முழுவதும் ஊற்றுகிறேன். மிகுந்த சாக்லேட் என்பதே கிடையாது. இப்போது கம்மிகள் வேண்டும். வாவ், சாண்டி அதனை விரும்புகிறார். மேலும் சாக்லேட், மேலும் ஒரு டாஸ்ட். மருமகள், நீ அருமையாக செய்கிறாய். ஓ, நான் எங்கே சென்றேன்? எனது சோளம் ஏற்கனவே குச்சியில் இருக்கிறது. இப்போது சில மெழுகுவத்திகளை ஏற்றி அதை தயார் செய்வோம். அதை சூடாக்குவோம். ஓ, எல்லா பக்கங்களிலும் பொட்கார்ன் இருக்கிறது. அருமை. அனைத்தும் தயாராக உள்ளது. வாவ், இது சிறப்பாக இருக்கின்றது பாட்டி. அதை எப்படி பட்டீர்கள்? நான் ஒரு தந்திரவாதி. எனக்கு தெரியும். ஓ, நமக்கு சில ஜேம்ஸ் தேவை. கிவி மற்றும் ஸ்ட்ராபெரி ஜேம்ஸ் சிறந்ததாக இருக்கும். சிறப்பு. ஓ, ஓ, இது என்ன? செவி கொழுந்துகள் பாப்கார்ன் இயந்திரத்தில் போகிறது. பாட்டி, தயவு செய்து நிறுத்துங்க. இப்போ இதை செய்யலாம். ஆஹா, என் ரகசிய பரிமாணம் நட்சத்திர தூள். இது தூளாக இருக்கும், ஆனால் இது ஜவ்வா முத்திரைக்கு போகும்.
என்கிறா பால்கார் பிரகாசமான நிறத்தையும் உருவாக்க போறேன். நல்லதா இருக்கு. சர்வே வண்ணங்களின் தூளை பயன்படுத்துவோம். இந்த மாயாஜாலத்தை பாருங்கள். 3, 2, 1. ஓ வாவ், எல்லாமே தயார். வாவ், எவ்வளவு அருமையாக இருக்கிறது. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஹூம், இந்த புக்ஸோரு. வாவ், இது ஒரு சாண்ட்விச் போன்றது. இதை போல நான் எப்போதும் பார்த்ததில்ல. வாவ், எனக்கு இது பிடித்திருக்கிறது. இப்போது இந்த புக்ஸோரிற்கான நேரம். ஒரு நிமிடம். அங்கே என் பிடித்த ஜாம். அருமை. இப்போது நிறமுள்ள பாப்கார்ன் நேரம். மிகவும் ஒளிரும் மற்றும் பாராட்டத்தக்கது. வாவ், நான் முன்னெடுத்து பாப்கார்ன் மற்றும் சுவைக்கின்ற ஒரிகள் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் தின்றது போன்று உள்ளது. ஹூம், இது கடினம். ஆனால் இந்த பாப்கார்ன் ஜெயிக்கிறது. ஓ ஆம், நான் தான் வெற்றியாளர். ஆச்சரியம். நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ், ஐயோ, எனக்கு சிப்ஸுகள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்சு பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உருமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு. நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ்,
நல்லா இருக்குது. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். அழுக்கு தான் சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையே உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம். முறை எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்க. எனக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும். வாவ், டிஸ்ட்ரிமிட்ஸ் பண்ணணுமெண்டே அறிவார்கள். பலாம்பா நான் என்ன யோசிக்க முடியும்? சரியா, நான் கம்மை எடுத்து பல துண்டுகளை எடுத்தால் அவற்றை ஒன்றுபடுத்தி உருளைக்கோல் கொண்டு உருட்டினால் இனிப்பான பிச்சாவுக்கான ருசியான அடிப்படைய நான் பெறுவேன். ஆமா, நான் ஒரு செம்பனியம் பீட்சா பண்ண போறேன். ஒரு பன்சியைன்னு தேவைப்படுறேன். நம்ம மேலே மாவு வச்சு விடுறோம். அதனால சன்சியையில செங்குத்தாகவே மாவின விடுறோம். சாப்பிட்டு அழகே, சமையலர் மீண்டும் ஏதோ சிந்தித்துள்ளார். நான் என் குழந்தை ஜெஸ்க்கு பை செய்வேன். மாவை வடிவில் வைத்து கவனமாக அனைத்தையும் சீராக செய்து விடுகிறேன். அடுத்து சுவையான ராஸ்பெரி ஜாம் எடுக்கிறோம். நான் சென்று செய்தது அதை வடிவத்துல போடுகிறோம். பிறகு எல்லாம் நிரம்பி விடுகிறது. சில ஆப்பிள், வாழைப்பழம், நிலக்கண்மிழல் மற்றும் தூதுவளை பேயான்றவையும் சேர்க்கலாம். நல்லா குறிப்பிட்டு இது ருசிகரமா உருவாக்குது. ஓ, சமையல்காரர், இது ஒரு திறந்த நெருப்பு. நீங்க என்ன புதுசாக பண்ணிட்டீங்க? எங்க சமையல்காரர் எளிய உணவினையும் விளங்குமாறு சமைக்க தெரியவர். இந்த முறை அவர் ஜெஸ்ஸை எப்படி ஆச்சரியப்படுத்துவார்? ஓ, சீஸ்மரும் உவகிக்க தகுந்த விதமாக உருகுகிறது. இது நிச்சயமாக ருசி மிகுந்திருக்கும். பாட்டியும் சமையல்காரரின் வாழ்க்கை ஹாக்கை ஒரு பேர்னர் மூலம் பயன்படுத்த முடிவு செய்தார். குவென்டின், சமையல் எப்படி செய்யறது? அம்மா, நீங்க தூங்கிட்டீங்களா? ஓ, எனக்கு சிறிது கம்பி தேவை. நன்றி, அருமை. இது உருகுது நிறைய வேகமாக. சூப்பர், நன்றி அம்மா. சரி, இனி எனக்கு சர்க்கரை பாகும் தேவை. ஹாய் சிர்பாவ், சுரி சிரிஸ்கேரி மேம்சன் எம்எல்ஏ ஸ்டோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கில் அனைத்தையுமே சான்ஸ் விட்டாங்க. ஆனால் பாட்டி இன்னும் தூங்கி கொண்டிருக்காங்க. எழுந்திருங்கள் பாட்டி. ஜெஸ், இதோ இப்போது உங்களுடைய ருசிகரமாய் சுவைக்க நேரம். எல்லாமே எவ்வளவு ருசியா தெரியுது. சமையலரின் சாதாரண பீட்சாவை ஆரம்பிக்கலாமா? நடுவுல சாஸ் கூட இருக்கிறது. அற்புதம். எனக்கு பெப்பரோனி பிடிக்கும். இது எனக்கு வேண்டிய மெல்லிய பீட்சா தான். ஓ, ஆம். ஆனாலும் மற்ற உணவுகளுக்கு இடம் பிடிக்கலாமா? அடுத்தது என்ன? ஓ, அது ஒரு பை. என் பாட்டி அவட்ட நல்லா செஞ்சு தருவாங்க. பார்க்கலாம். ஓ, காத்ரு மாம். ஆனால் இது பீட்சா அல்ல, இது ஒரு பை. இது எனக்கு வேண்டும் என்று அல்ல, அதே நேரத்துல பை ருசியாக இருக்குது இல்லையே? சரி, மேலும் ஒரு துண்டு எடுத்துக் கொள்ளுகிறேன். மற்ற இடத்துல என்ன இருக்குது? ஓ, எனக்கு பிடித்த அனைத்து இனிப்புகளுடனும் இனிப்பு பீட்சா. சுவைத்து பார்ப்போம்.
வாயா ரொம்ப சுவர் அப்படியே நீள்கிறது. நான் விரும்புறேன். குவெண்டின் மிகவும் நல்ல பீட்சாவை உருவாக்கினார். வெற்றி அவரது. ஆஹா சூப்பர், நானே ஜெயிச்சிட்டேன். அற்புதம், நான் உலகிலேயே செம்ம பேராப்தம். எனக்கு ஒரு கோக் வேணும். தயவு செய்து எனக்கு ஒரு சோடா தயாரிக்கவும். ஆடி தவிர வேண்டிய ப்ரீஸ் வச்சிருக்கலாமாய்? என்ன? ஆம், நான் ஏதோ உணர்ந்தேன். நான் தேனீ கூட்டத்தை எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, எனக்கு தேனீக்கள் வேண்டாம். இங்கிருந்து போங்கள், வாருங்கள். ஓ, எவ்வளவு நன்றாக அவை பறந்து விட்டன. இந்த கோகா கோலாவில் கொஞ்சம் தேன் சேர்க்கிறேன். சரி, அப்படியே. அருமை. இப்போது என் பானத்தை குளிர்விக்கிறேன். அது பனியாக மாறும். இது கோலா ஜெல்லி ஆகும். ஓ, பாட்டில் திறக்கவில்லை. ஓ, திறக்க மிகவும் கடினமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஏதோ யோசித்து விட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள், குவெண்டின். நிச்சயமாக நான் அதை எளிதாக செய்வேன். இப்போது எல்லாம் சரியாக இருக்கும். ஆஹா, கோலா என் முகம் முழுவதும் நிறுத்து. ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஹூ, பாருங்கள், எனக்கு ஒரு முழு கண்ணாடி கோலா கிடைத்து விட்டது. உங்க பாட்டில் ஏற்கனவே காலியாகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஓ, குவெண்டின், அது நகைச்சுவையாக இல்லை. சரி, எனக்கு ஒரு பானம் கிடைச்சு விட்டது. நானும். ஓ வாவ், சரி, கண்ணாடியில உள்ளத முயற்சிப்போம். சாதாரண கண்ணாடி கோகா கோலா சரி, எனக்கு பிடிக்கும். ஆனால் இது என்ன? ஓ, இத திறப்போம். இத பிழிய வேண்டும். ஓ, இத பாருங்கள், கோலா ஜெல்லி சுவையாக இருக்கிறது. அருமை, ஜெல்லி வெற்றி பெறுகிறது. ஆமாம் ஆமாம், நான் வெற்றியாளர். நான்